நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திர பிஆர் ராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 698வது வீடியோ. லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதற்கு ஆல்ரெடி நம்ம பார்த்து 360 நாமாவளி பார்த்தாச்சு. 61 பார்க்க போகிறோம். 361 தமோபக सिद्धिशक्ति लक्ष्याद्य सिद्धि एक रूपणे स्वात्मानंद ललीबोध ब्रह्मत्यानंददिगे पर प्रत्यक्ति उप पश्यन्ति परदेवता मध्य मायवे गिरिरूप मत्तमरंसिक कामेश्वर प्राणाडि कृतज्ञ कामपूजित श्रृंगार संपूर्ण जया जालंदिसिद ओढ्यान पडलय बिंदु मंडल वासिनी रहोघक क्रमाराज्ञ रखस्तर्पण तर्पिद सत्य प्रशासिनी विशदाक्षिणी साक्षि भजित षडक देवतायुक्त षाट्कुण्य परिपूरित नित्यकल निर्मम निर्वाण उदायिनी नित्य षोडशिका रूप श्रीकंठार्थ शरीरिणी प्रभावதி प्रभारूप प्रसिद्ध परमेश्वरी मूल प्रकृति व्यक्त अभक्त स्वरूपिणी व्यापिनी 400 அதோட முடிச்சுக்கலாம். இப்போ 361 பார்க்க போகிறோம். மீனிங்கு தமோபகான இருளை போக்குபவள். அஜ்ஞான தாந்த தீபிகா பின்னாடி வருது ஒரு வார்த்தை. அதே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் அது. ஸோ இங்கே இருளை போக்குற அஜ்ஞான இருளை. சிதி ஞான வடிவானவர்கள். தத்பத லட்சாத்த மகா வாக்கியத்தில் தத் என்ற சொல்லில் பொருளாக இருப்பவள். சிதேக ரூபணி முழுவதும் ஞானமே வடிவானவள். சில இதுக்கெல்லாம் பக்கம் பக்கமாக போட்டிருக்க அர்த்தம். அதெல்லாம் அப்படி நான் போல என்ன அர்த்தம்ன்றது சொல்கிறேன். ஸ்வாத்மானந்த லலிபூத பிரம்மாத்யானந்த சந்ததிக்கு பிரம்மாத்யானந்த சந்ததிக்கு பிரம்மா முதல்வருடைய ஆனந்தம் இவர்களுடைய ஆனந்தத்தை ஒரு திவலையை விட சிறியது. அம்பாள் ஆனந்தம் பெருசாந்திர அதில் ஒரு திவலைனா ஒரு துளி அதோடு சிறியது என்று சொல்லப்பட்டிருக்கு. பரா என்ற ஒளி வடிவாக இருக்கிறார். சில அம்பாள் சப்த பிரம்மமாக இருப்பது உபதேசிக்கப்படுகிறது. ஒரு கருத்தை தெரிவிப்பது சொல்லிற்கும் அதன் பொருளுக்கும் உள்ள தாதாத்மயத்தில் ஏற்படுகிறது. இன்னொரு இடத்துல பரானால ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். ஆதி பராசக்தி அப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த பரானால நம்ம ஒன் அர்த்தம். பரா அடுத்தது பிரத்யட்ச சிதிரூப அறிவை உள்நோக்காக செய்பவள். இந்திரியங்களின் தன்மை குணம் வெளியில் செல்வது அதாவது பராக்க. ஆனால் பரா என்னும் பேரறிவு வடிவான வாக் உள்நோக்கினால் மட்டுமே அறியக்கூடியது. பஷ்யந்தி என்ற வாக் சுரூபமாக இருப்பவள். பரதேவதா உத்கிருஷ்டமான சிறந்த தேவதையாக இருப்பவள். மத்தியமா என்ற வாக் ஒலி. வைகரி ரூபா வைகரி என்ற வாக் வடிவானவள். கிருதஜ்ஞா செய்வதை அறிந்தவள். உலகில் வாழ்பவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் அறிபவள். நம்ம நினச்சிக்கலாம் யாருக்கும் தெரியாது நம்ம செய்கிற எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அம்பாள். அங்கேருந்து சூரியன் சந்திரன் யமன் காலம் 5 பூதங்கள் ஆக 9 சாட்சிகள் மக்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் காண்கிறார்கள். 9 சாட்சிகளாக இருப்பது அம்பாள் தானே சொல்லப்படுறது. காமபூஜிதா மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள். இந்த மன்மதன் 12 பேரில் ஒருத்தர் இந்த அம்பாளை உபாசனை பண்ணவதில். ஸ்ருங்கார ரச சம்பூர்ண ஸ்ருங்கார ரசம் நிறைந்தவள். அடுத்து ஜெயா ஜெயா என்ற பெயரை உடையவள். அதாவது வராக மலையில் தேவி ஜெயா என்ற பெயருடன் விளங்குகிறார். ஜெயம் என்றால் வெற்றி.
அதன் வடிவாக இருக்கிறாள் அம்பாள். ஜாலந்தர ஸ்திதா, ஜாலந்தர பீடத்தில் வசிப்பவள். ஜாலந்தரம் என்ற சட்டத்தில் விஷ்ணுமுகி என்ற பெயரை உடையவள். ஒட்டியான பீடலையா காஞ்சிபுரத்தோடு, காஞ்சிபுரம் வந்து ஒட்டியான பீடம் சொல்லப்படுறது. ஒட்டியான பீடத்தில் இருப்பவள், அதாவது மத்திய சப்த பிரம்மத்தின் பீஜ ரூபமானவள் ஒட்டியான பீடம் தான். பிந்து மண்டல வாசினி, பிந்து மண்டலத்தில் வசிப்பவள். ஸ்ரீசக்கரத்தின் 9வது ஆபரணம் பிந்து, அந்த மத்தியில் இருக்க அம்பாள். காமேஸ்வரியாக்க ரகோயாக கிரமாராக்கிய, ரகசியமான யாக முறைகளால் வெளிப்படத்தக்கவள். இந்த நவாபரண பூஜையில் சொல்லப்படுறது. குருவந்தனம், பூஜா கிரகத்தில் நுழைவது, ஆசன பூஜை, ஞாசங்கள், பாத்திரங்களை ஸ்தாபன செய்வது என்ற பிறகு அது பெரிய ப்ராசஸ் அது. ஸோ ரகோயாக கிரமாராத்தியா அந்த மாதிரி பண்ணுறது நவாபரண பூஜையை. தர்ப்பிதா, ரகசிய தர்ப்பணத்தால் திருப்தி அடைவள். அதாவது ஒவ்வொரு தேவதைக்கும் தர்ப்பணம் இருக்குது, இது இருக்குது, பூஜை இருக்குது. இப்போ மாதங்கி மந்திரம் சொன்னு வச்சுக்கோங்க, தர்ப்பணம் மஞ்சள் கலந்த வாசனை திறந்த தண்ணீரை தர்ப்பியாமி பண்ணணும். அதுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கே நேரம்லாம் தர்ப்பணங்கள் பண்ணுறாவ. மோகன் குறிச்சி இதில் வந்து பூஜையிலெல்லாம் லேடிஸ் எல்லாம் தாம்பாளத்தை வச்சுட்டு பண்ணுவாள். மஞ்சள் தண்ணியை வச்சுட்டு. சத்திய பிரசாசினி, உடனே அருள்பவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வசாட்சினி, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பவள். சாட்சி வர்ஜிதா, சாட்சி இல்லாதவள். ஒரு இடத்துல சாட்சியா இருக்கா, இன்னொருத்த சாட்சியே இல்லாத இருக்கா. எல்லாவற்றுக்கும் அவள் சாட்சியா இருக்கிறனால அவளுக்கு சாட்சி கிடையாது. ஷடங்க தேவதா யுக்தா, 6 அங்கங்களுடன் கூடிய தேவதைகளுடன் கூடியவள். அம்பாளின் மந்திர வடிவிற்கு பொதுவாகவே எல்லா தேவதைகளுக்கு மந்திரனுக்கு 6 அங்கங்கள் உண்டு. மந்திர ஜெபம் செய்யும் போது இந்த அங்க தேவதைகளை தன் சரீரத்தில் ஞாசம் செய்வது உண்டு. அது அந்த மாதிரி இருக்கா அம்பாள். ஷாட்குண்ணை பரிபூரித்த 6 குணங்கள் நிறைந்தவள். அதாவது என்னென்ன, ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய 6 குணங்கள் என்ன சொல்லுக்குன்னா, வந்து சந்தி, மற்ற அரசர்களுடன் சேர்தல், அடுத்து விக்கிரகம் யுத்தம் செய்தல், யானம் படைகளுடன் செல்லுதல், ஆசனம் படைகளுடன் பாசறையில் தங்குதல், தைத்திய பாவம் அணிவகுத்தல், சாமரஸ்யம் ஒத்தாசியாக மற்றவரோட ஆசிரியத்தல். அது மாதிரி அம்பாள் பேரரசியாக இருந்தாலும் இந்த இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷாட்குண்ய பரிபூரித்தா. நித்தியக்கல்னா ஒரு தேவதையாக இருக்கா. இதில் திதிநித்யா தேவதையில் கிளின்ன என்றால் நனைந்திருப்பது என்ற அர்த்தம். அம்பாளின் ஹிருதயம் எப்பயுமே பக்தர்களின் கருணையால் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்காது, ஈரமாக இருக்கு. நிருபமா, ஓமை இல்லாதவள். எந்த பொருளையுமே அம்பாளுக்கு ஓமையாக சொல்ல முடியாது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நிர்வாண சுகதாயினி, மோட்ச சுகம் தருபவள். நித்யா ஷோடசிகா ரூப, பிரதமை முதல் பௌர்ணமி வரையுள்ள 15 திதிகளுக்கும் அதிஷ்டான தேவதைகள் இருக்கிறார்கள். காமேஸ்வரி, பகவான், நித்தியக்கிண்ணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமான நட்சத்திரா, இதெல்லாம் இருக்கா. கடைசியில் மகா நித்யா பரமேஸ்வரி வந்துடும். அது ஸ்ரீகண்டாத்த சரீரணி, பரமசிவனை பாதி உடலாக கொண்டவள். ஸ்ரீ என்றால் விஷம் என்ற ஒரு பொருள். விஷத்தை கண்டத்தில் உடையவராதா பரமசிவருக்கு ஸ்ரீகண்டம் என்று பெயர். பரமசிவரை பாதி சரீரத்தை உடையவள், அதனால அவரோடு வேறுபடாத பாதி சரீரத்தை உடையதுனால ஸ்ரீகண்டாத்த சரீரணி சொல்லியிருக்கு அவளுக்கு. பிரபாவதி, அனிமா முதலிய சக்திகளால் சூழப்பட்டவள். அனிமா முதலிய ஆபரண தேவதைகள் பிரபைகள் என்று கூறுகிறார்கள். அவர்களால் சூழப்பட்டவள் அவள், அதனால் பிரபாவதியும் பெரும்பாளுக்கு. பிரபாரூபா, பிரபை இந்த அனிமா முதலிய ரூபமாக உள்ளவரை. ஹரிபத்ர முதலிய ஜெயின பண்டிதர்கள்
தர்மசங்கரணி முதலிய நூல்களில் கிரணங்களை குணங்களை தனிப்பொருள்கள் அல்ல என்று சொல்கிறாவ. அதெல்லாம் அது உள்ளவருக்கு ஒரு குணத்திற்கும் அது உள்ளவருக்கும் உள்ள வேறுபாடு இல்லை என்பதால் அம்பாள் பிரபாரூபாக விளங்குகிறாள். பிசுத்தா எல்லாராலேயும் அறியப்பட்டவள். ஒவ்வொருவருக்கும் தன்னை நான் என்று அறிகிறார்கள். எல்லாராலும் நான் என்று சொல்லிக் கொள்ளப்படும் வஸ்துவாகவே அம்பாள் இருக்கிறார் என்பதால் பிசித்தா என்று சொல்லப்படுது. பரமேஸ்வரி மிகவும் சிறந்த ஈஸ்வரி, தலைவியாக பரம்பொருளின் சக்தியாகிய ஈஸ்வரி பரமேஸ்வரி. மூல பிரகிருதி எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமான பிரகிருதி ரூபமாக இருப்பவள். மூல பிரகிருதி பக்தா அபக்த ஸ்வரூபிணி வரும் அடுத்த இதில். மூல பிரகிருதி அபக்தா. அபக்தான வெளிப்படையாக தெரியாதவள். மேலே சொன்னபடி பரபிரம்மத்திற்கு விசிசீஷா சிருஷ்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் போது மாயையானது அடையும் ரூபம் அபக்தம் எனப்படும். அது வெளிப்படையாக தெரியாதது, அது சொல்லப்பட்டிருக்கு. அபக்தா வெக்தா அடுத்து வருது. வெக்தா அபக்த ஸ்வரூபிணி வெளிப்படையாக தெரிந்தும் தெரியாமல் இருப்பவள். அடுத்ததாக வியாபினி எங்கும் வியாபித்திருக்கிறாள். மேலே மூல பிரகிருதி என்ற நாமத்தை சொல்லப்பட்ட 6 விதமான சிருஷ்டிகளாக பரிமணித்திருப்பதால் எல்லா ஜகத்திலும் வியாபித்துள்ள அம்பாளுக்கு வியாபினின் பேர். எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கா அம்பாள். இது 400வது நாமாவளி. இன்றைக்கு இந்த 400வது நாமாவளியோட நான் நிறைவு செய்கிறேன் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இந்த மீனிங் பகுதியை. தயவுசெய்து கேளுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.